இந்த ஒரு ராஜா குரங்குக்கு 2 குழந்தை பிறக்குது. அதுல ஃபர்ஸ்ட் குரங்கு ரொம்பவே வீக்கா இருக்கு, செகண்ட் குரங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அவங்க அப்பா மாதிரி. இந்த வீக்கா இருக்க குரங்கு அவங்க அப்பா மாதிரி இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாருன்னா வேற யாரோ வளர்க்கறதுலாம் இல்ல, அங்க இருக்க ஓநாய்களுக்கு தீனியா போட சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுறாங்க. திடீர்னு ராணி குரங்கு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. தன்னோட குழந்தைங்களை ரொம்பவே பத்திரமா பாத்துக்க சொல்லி அந்த ஒரு இடத்துல உயிரை விடுறாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த ராஜாக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. அவங்களோட ஸ்ட்ராங்கான குழந்தைய ஒரு பிரின்ஸா அறிவிக்கிறாங்க. ஆனா அதுவே இந்த பக்கம் அந்த வீக்கா இருக்க குழந்தைய ஓநாய்க்கு போட்டுறலாம் சொல்லி இந்த ஆள் கொண்டு வரான். அந்த ஒரு ஓநாய் ரொம்ப பசியோட தான் இருக்கு. இவனும் அந்த குட்டி குரங்க வீசுறான், இவன் கையை விட்டு போக மாட்டேங்குது. இவனோட கையை ரொம்ப கெட்டியா பிடிச்சனால இவனுக்கு அந்த குட்டி குரங்க பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ராஜாவோட வார்த்தையை கட்டுப்பட்டு அந்த குரங்க இங்கேயே வீசிடுறான். அந்த குரங்கு கீழே விழுகும்போது ஒரு கிளையில சிக்கி அந்த ஓநாய் வாய்க்கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துடுது. அந்த ஒரு நரி என்னென்னமோ பண்ணி அதை பிடிச்சி திங்கலாம் தான் பாக்குது. இந்த குரங்கோட கை ரொம்ப குட்டியா இருந்தனால அந்த ஓநாயோட வாயில சிக்கினாலும் ஈஸியா வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் இந்த ஒரு குரங்க வேற ஒரு குரங்கு காப்பாத்துது. பார்ட் 2 வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.